நம்ம பிசினஸ் பெஞ்ச் கம்பெனி லாஸ்ட் 8 years இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே கஸ்டமர் சர்வீஸ்மே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் இது வந்து நம்ம ரூஃபிங் பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவுதான் மழை பெய்யட்டும் நார்மல் தகர ஷீட்ல இருக்கிற மாதிரி சவுண்ட் கேட்காது. ஹீட்டையுமே இது நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம இன்டீரியர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய சைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த சைட் தான் இந்த லொகேஷன். இது வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர். ஆக்சுவலா ரிசப்ஷன் ஏரியா வந்து நம்ம பாலிகிரானைட் ஷீட் கோல்டன் பேட்டர்ன் வந்து கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஒரு ஷீட்டே நமக்கு 32 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் கவர் ஆகும். இது நம்ம பிராண்ட் நேம் போட்டே வந்திருக்கு. ஆமாங்க சார். இதுல நம்ம கிட்ட 70+ பேட்டர்ன்ஸ் அவைலபிளா இருக்கு. பேர் வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட். இந்த ராஸ் தீம்க்கு ஏத்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ரொம்பவே எலிகண்டா இருக்கும். வால்பேப்பர் பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணணும் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். ராக் மாதிரி இருக்கக்கூடிய பியூ ஸ்டோன் பேனல் இன்டீரியர் டெக்கரேட் பண்றது பிரம்மாண்டமா காட்டணும் அப்படின்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கார்னர்ஸ்ல நம்ம ப்ளூ போட்டு டைரக்ட் வால்லே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துல ரெண்டுக்கு இருக்காங்க அப்படின்னா ரீயூஸ் பண்ண முடியுமா? மறுபடியும் கழட்டி கண்டிப்பா 100% பண்ணிக்கலாம். சீலிங் வால் பேனல் இன்டீரியர்ல வால் அண்ட் சீலிங் அண்ட் செமி எக்ஸ்டீரியர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். 12 அடிக்கு ஒரு அடி வரும். PVC மெட்டீரியல்ன்றனால தண்ணிக்கும் சரி ஃபயருக்கும் சரி எந்த ஒரு அஃபெக்ட்மே ஆகாது. இந்த மாதிரி இன்டர்லாக் மெத்தட்ல லே பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். தேவையில்லாட்டி இந்த ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோன் பேனல் அப்படியே அந்த ஒரு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே நமக்கு அதோட ஃபினிஷிங் இருக்கும். WPC இன்டீரியர் பேனல் வால் சீலிங் ஹிடன் டோர் ஏதாவது ஒரு வால் ஹைலைட் பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அதுல மஹோகனின்ற பேட்டர்ன் ரொம்பவே எலிகண்டா இருக்கும். இன்டீரியருக்குமே நம்ம கிட்ட இருக்குங்க சார். அது எலிவேஷன்ல இல்ல எக்ஸ்டீரியர்ல கேட் அந்த மாதிரி பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்லாக் மெத்தட்ல லே பண்ணிருக்கோம். பட் சுத்தமா நமக்கு ஜாயினிங்கே தெரியாது. இதுல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ளூட்டடும் இருக்கு. இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ளூட்டடும் இருக்கு. அந்த மாதிரி ஃபிளாட்டாவும் இருக்கு. SPC ஃப்ளோரிங் சார். இத வந்து நம்ம ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். மாதிரி ஜஸ்ட் நம்ம இன்டர்லாக் பண்ணிட்டோம்னா ஜாயினிங்கே தெரியாம இருக்கும். சார் இதுதான் சார் நம்மளோட குடோன். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இங்க இருந்து தான் மெட்டீரியல் சப்ளை ஆகுது. இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட விஜயவாடா அண்ட் டெல்லிலயுமே நம்ம கிட்ட வேர்ஹவுஸ் இருக்குங்க சார். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ், தாலுகா வைஸ் சப் டீலர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான டீம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தாலுமே ஓகே தான். நாங்க அதுக்கான கைடன்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பிசினஸ் சக்சஸ்க்காக நாங்க வந்து உங்களுக்காக பேக்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம சேனல் பார்த்தா இது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல தந்திருக்கும். ஸோ அதே விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது ஒரு பில்டிங் கட்டிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் வேணும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டா ஒரு விஷயம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கும். ஆல்ரெடி பாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள வந்து நம்ம இவங்ககிட்ட நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஒரு பிராண்ட் சைட்ல இருந்து ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வருதுன்னா அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கிட்ட இருந்து நம்ம நல்ல நல்ல ப்ராடக்டா சூஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அதே விஷயம் இன்னைக்கு ஒரு கம்பெனி சைடு வந்திருக்கும். முன்ன பார்த்தவங்களுக்கு தெரியும், புதுசாக என்ன டீட்ல வந்து மேம் வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்க, நம்ம நேம், நம்ம கம்பெனி பத்தி சொல்லுங்க. என் பேர் சோபனா. நான் பிசினஸ் பெஞ்ச் கம்பெனில கஸ்டமர் சப்போர்ட் லீடா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம பிசினஸ் பெஞ்ச் கம்பெனி லாஸ்ட் 8 years மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. அது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம கம்பெனி பேர் சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரிஞ்சதுதான். இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் மார்க்கெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ஆல்சோ கன்ஸ்ட்ரக்ஷனுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட்டை மீடியா மூலமா இன்ட்ரோ பண்ணி அதுல இருந்து நல்ல டெவலப் ஆன கம்பெனில நம்ம வந்து டாப்ல இருக்கோம். அண்ட் இப்போ மார்க்கெட்ல எவ்வளவோ ப்ராடக்ட்ஸ் வந்துருச்சு. பட் நம்மளால இவ்வளவு தூரம் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியுது அப்படின்னா அதுக்கு மெயினான ரீசன் பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற சப்போர்ட்டும் பிளஸ் மெட்டீரியலோட குவாலிட்டியும். இது ரெண்டும் தான் மெயினான விஷயம். அண்ட் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி அது மூலமா கஸ்டமர்ஸ் வரதை விட பை மவுத், அதாவது நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா நம்மளோட ப்ராடக்ட்ஸ், அவங்களோட ரெஃபரன்ஸ் மூலமா வந்த கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சோ இதுதான் வந்து மெயினான ரீசனே. ஓகே, இப்போ 8 years மேல இவங்க சர்வே பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்டிங்ல இவங்க பெரிய லெவல்ல இன்ட்ரோ பண்ணி கொடுத்தது இந்த ஒரு கம்பெனி தான். ப்ராடக்ட் வந்து இந்தியா ஃபுல்லா நம்மளால எப்படி கொடுக்க முடியுது? நம்ம ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா கரூர்ல தான் இருக்கு. பட் நம்ம வந்து பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது எப்படின்னா ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்தியா ஃபுல்லாமே நம்மளோட ஷோரூம், நம்மளோட டீம்ஸ் இருக்காங்க. சோ அங்க நியர்பைல இருக்கவங்க வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க சார். ஓகே, என்னோட வீட்டு பக்கத்துல கூட பிசினஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க. சோ இவங்ககிட்ட இருக்க அந்த ப்ராடக்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அதாவது இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் என்னென்ன இருக்குன்னு புதுசா என்ன வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு காட்டுறோம். அதை தாண்டி வந்து இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு அடுத்த வீடியோல உங்களுக்கு ஃபியூச்சர்ல தரேன். சோ இந்த வீடியோல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதை எப்படி பண்ணலாம், எங்க யூஸ் பண்ணலாம், உங்க சைட்ல எப்படி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாமே உங்களுக்கு இன்டெப்தா சொல்றோம். 1 minute டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் தட்டுங்க. Facebookல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சோ வாங்க இப்படியேக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் சார்? இதோட பேர் வந்து பாலிகிரானைட் ஷீட். இப்போ பாலிகிரானைட் ஷீட் மார்க்கெட்ல நிறைய பேர் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு ப்ராப்பர் வேல ஒரு 8 years அதே குவாலிட்டியோட நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கிறதுனா அது நாங்க மட்டும் தாங்க சார். இப்போ என்ன மாதிரி பேட்டர்ன்ஸ் வரும், எங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருங்க சார். பாலிகிரானைட் ஷீட் வந்து ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு. பட் இதுல வந்து கோல்டன் பேட்டர்ன்றது நியூவா நம்ம கிட்ட வந்திருக்கு. இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி வரும். ஒரு ஷீட்டே நமக்கு 32 ஸ்கொயர் ஃபீட் பக்கம் கவர் ஆகும். இதுல நம்ம கிட்ட 70+ பேட்டர்ன்ஸ் அவைலபிளா இருக்கு.
இது பாலிகிரானைட் ஷீட்ல நோவோசியன்ன்ற பெயிண்ட் சார். ஓகே. அந்த பேட்டர்ன் இது பாக்குறதுக்கு நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கு. மேல இதுங்க இது வந்துட்டு சாஃப்ரான் ப்ரூன்ற பேட்டர்ன். ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டா இருக்கணும்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இண்டஸ் கோல்ட் பேட்டர்ன். இது வந்து நமக்கு ஒரு yellow தீம்ல வேணும் அப்படின்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது Black Mirage பேட்டர்ன். நமக்கு ஒரு நேச்சுரல் ராக் மாதிரி வேணும் அப்படின்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு ஒபேரா கிரீன் பேட்டர்ன். பாக்குறதுக்கு ஒரிஜினல் கிரானைட் மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். ஒரு 3D மாதிரி இருக்கும் சார். பிளைன் கலர்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. இதெல்லாம் 1.2 mm திக்னஸ்ல வரும். இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட கோல்டன் பேட்டர்ன்ஸ் நிறைய அவைலபிளா இருக்கு. இது நம்ம டைரக்டா வால்லே லே பண்ணிக்கலாம் சார். இப்ப டைலுக்கு எல்லாம் ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ என்ன மாதிரி மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க. மெட்டீரியல் வந்துட்டு PVC மெட்டீரியல் சார். சோ நமக்கு ஃபயர் ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே வந்துரும். ஆமாங்க சார். ஈஸியா broken ஆகுது, உடையுது அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. 10 இயர்ஸ் வந்து ஷீட்டுக்கு வந்து கலர் ஃபேடிங்க்கு ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட் இது என்னங்க? இது ஒரு ராக் மாதிரி இருக்கு, பாறை மாதிரி. சார் இது ராக் மாதிரி இருக்கக்கூடிய PU ஸ்டோன் பேனல். இது வந்து என்ன மெட்டீரியல்னு பாத்தீங்கன்னா பாலியூரித்தீன். ஆக்சுவலா இது நம்ம வால்லே லே பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 4 அடிக்கு 2 அடி வரும். ஓகே. இது எங்கலாம் யூஸ் பண்ணலாங்க? இது வந்து நம்ம இன்டீரியர் பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்டீரியர் டெக்கரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எந்த மாதிரி ஒரு புக்தா ஸ்டாச்சு பண்றீங்க, இல்ல வீட்டுக்குள்ளே ஒரு மவுண்டன் பண்ற மாதிரி இப்பலாம் நிறைய ட்ரெண்டிங்கா வந்துருச்சு இல்லையா? சோ அந்த மாதிரி இடத்துல ரொம்ப நம்ம பிரம்மாண்டமா காட்டணும் அப்படின்னா இத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுல என்னென்ன மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு? இதுல வந்து இந்த எலகன்ட் பிளாக் இருக்குங்க சார். இது வந்துட்டு ஹாஃப் டிஸ்க். ஓகே. இது வந்துட்டு ட்வின் மூன். இது வந்துட்டு ஒயிட் ஹம்ப். இது வந்து வெர்டிகல் டெரகோட்டா. இதுல இந்த மாதிரி நிறைய ஒரு 8+ பேட்டர்ன்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. இது லே பண்றது ரொம்பவே சிம்பிள் தான். இந்த மாதிரி பேனலோட பேக் சைடு வந்து நம்ம ப்ளூ போடுவோம். ஆக்சுவலா இந்த மாதிரி கார்னர்ஸ்ல நம்ம ப்ளூ போட்டு டைரக்ட் வால்லே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த சைடு கார்னர்ஸ்ல வந்துட்டு நம்ம ஸ்க்ரூவும் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது வந்து ஒரு இடத்துல ரெண்டுக்கு தான் இருக்காங்க அப்படினா ரீயூஸ் பண்ண முடியுமா? மறுபடியும் கழட்டி கண்டிப்பா 100% பண்ணிக்கலாம் சார். அதுமே ப்ராப்பரா இது பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட்ட நீங்க கொடுக்கறத தாண்டி இப்போ நிறைய பேர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கலாம், அதர் ஸ்டேட்ல கூட இருக்கலாம், எல்லாத்துக்கும் அனுப்புறேன்னு சொன்னீங்க. பட் இது லேயிங்லாம் எப்படி? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்களோட டீம் மெம்பர்ஸ் வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே உங்களுக்கு நியர்பைலயே இருக்காங்க. சோ நீங்க கால் பண்ணீங்க அப்படினா அவங்க வந்து உங்க சைட்டுக்கே வந்து லேயிங்கோட பண்ணி தந்துருவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வுட் சீலிங் வால் பேனல். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கும். பட் இது வுட் கிடையாது. இது வந்து PVC மெட்டீரியல். இது வந்து நம்ம இன்டீரியர்ல வால் அண்ட் சீலிங் அண்ட் செமி எக்ஸ்டீரியர்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள மட்டும் இல்லாம போர்டிகோ அந்த மாதிரி இடத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வீடு, ஆபீஸ் எந்த மாதிரி இடமா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 12 அடிக்கு 1 அடி வரும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்க மேலேயே ஆபீஸ்ல லே பண்ணிருக்கோம். நீங்க லைவாவே பார்க்கலாம். ஆமாங்க சார். இப்போ இது வந்து உள்ள அது இல்லாம செமி எக்ஸ்டீரியர் யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ இது வந்து நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கு. இப்போ நார்மலா வந்து ஃபால் சீலிங்னாவே பிளாஸ்டர் பாரிஸ் அந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி அதுவும் நம்ம சீலிங்னாலே ஜிப்சம் பிளாஸ்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அது வந்து லைட்டா ஓரம் அடிக்குது, செவுத்துல இருந்து தண்ணி லீக் ஆகுது அப்படினாலே அது டேமேஜ் ஆகிரும். இன்வெஸ்ட் பண்ண காசு வந்து வேஸ்ட் ஆயிரும், உதிர்ந்து போயிரும், அந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகும். பட் இது வந்து PVC மெட்டீரியல்ன்றனால தண்ணிக்கும் சரி ஃபயருக்கும் சரி எந்த ஒரு அஃபெக்ட்மே ஆகாது. ஃபயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. சோ இது வந்து நம்ம நார்மல் நம்ம ஜிப்சம் பிளாஸ்டர் மாதிரி டேமேஜ் ஆகாது, உதிராது, ஸ்டாண்டர்டா இருக்கும். அது மட்டும் இல்லாம இத வந்து 100% நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுனா ஒன்ஸ் ரிட்டர்ன் கழட்டறப்போ உடைஞ்சிரும் இல்லையா? இது வந்து எந்த பிரச்சனையும் இல்ல. இது எப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்க? இந்த மாதிரி இன்டர்லாக் மெத்தட்ல லே பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். தேவையில்லாட்டி இந்த ஜஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா சார். இதுல இது மட்டும் இல்லாம 9+ கலர்ஸ் இன்னும் இருக்கு சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது SPC ஃப்ளோரிங் சார். இது வந்து நம்ம ஃப்ளோரிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கிறதுக்கு நேச்சுரல் வுட் மாதிரியே இருக்கும். ஓ சூப்பர்ங்க. பட் ஆக்சுவலா இது வுட்டே கிடையாது. இது வந்து ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசிட். ஓ இது அப்ப லைஃப் நல்லா இருக்கும்ல? லைஃப் வந்து நமக்கு 20 இயர்ஸ்க்கு மேலயே இருக்கும் சார். இப்போ நீ நார்மல் வுட்னா தண்ணி பட்டா அந்த இஷ்யூ இருக்கும். இது நமக்கு அந்த மாதிரி இல்ல. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம இன்டர்லாக் மெத்தட்ல யூஸ் பண்ண போறோம். ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி ஜஸ்ட் நம்ம இன்டர்லாக் பண்ணிட்டோம்னா அது நல்லா நமக்கு ஜாயினிங்கே தெரியாம இருக்கும். ஓகே. நம்ம தேவையில்லை அப்படினா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நம்ம டைல் போறனா கூட அதுக்கு முன்னாடி வந்து கான்கிரீட் ஊத்தணும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும். அதுல காஸ்ட் அதிகமாகும் ஆகும். இத இன்டர்லாக் பண்ணி ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும் இல்லையா? நீ சொன்ன மாதிரி டைல் போறோம் அப்படினா அடிஷனலா நம்ம சிமெண்ட் வாங்கணும். சோ அத தனியா லே பண்ணிட்டு இருக்கணும். பட் இதுக்கு வந்து எதுவுமே அடிஷனல் க்ளூ எதுவுமே தேவையே இல்ல. பேக் சைடு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோம் கொடுத்துருவோம். சோ இந்த மாதிரி ஃபோம் இருக்கறனால grip இருக்கு. ஆமாங்க சார். அதனால நகராது. ஃப்ளோர் ஆக்சுவலா ஈக்குவலா இருக்கன்றது பார்த்தா போதும். நம்ம டைரக்ட்டா இத வந்து நம்ம லே பண்ணிக்கலாம். இப்போ இது ஆக்சுவலா இங்க இதுதான் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே சூப்பரா இருக்கு பாருங்க. சுத்தமா ஜாயினிங்ஸும் தெரியாது. அது இல்லாம பொதுவா லேடிஸ்க்கு இப்ப வயசானவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா கால்ல வந்துட்டு குதிங்கால் வலிக்கும். நம்ம ரொம்ப நேரம் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, பாத வெடிப்பு வருது, குதிங்கால் வலிக்கும், இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். பட் இது வந்து நமக்கு அந்த நேச்சுரல் வுட் ஃபினிஷிங்ல வரனால அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே வராது. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா WPC இன்டீரியர் பேனல் சார். இது வந்து நம்ம வால், சீலிங், ஹிடன் டோர் ஏதாவது ஒரு வால் ஹைலைட் பண்ணும் அப்படினா அந்த மாதிரி இடத்துல இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நிறைய கலர்ஸ் வச்சிருப்பீங்க போல இருக்கு. நான் இந்த இவ்வளவு கலர்ஸ் பார்த்ததே இல்ல. என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படினு சொல்லுங்க சார். மார்க்கெட்லயே பாத்தீங்கன்னா WPC இன்டீரியர் பேனல்ல இவ்ளோ கலர்ஸ் இவ்ளோ குவாலிட்டியா வச்சிருக்கிறது நம்ம மட்டும் தான். நீங்களே நல்லா டெஸ்ட் பண்ணியே பார்க்கலாம் சார். ரொம்ப குவாலிட்டியா இருக்கும். இதோட திக்னஸ், குவாலிட்டி எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் சார். இது இன்டீரியர்னா எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம்? டிவி யூனிட் யூஸ் பண்ணிக்கலாம், வால் வேணா வால்ல யூஸ் பண்ணிக்கலாம், சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிடன் டோரா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எக்ஸ்டீரியருக்கும் கேட்பாங்க இருக்கா நம்ம கிட்ட?
எக்ஸ்டீரியருக்குமே நம்ம கிட்ட இருக்குங்க சார். அது எலிவேஷன்ல இல்ல எக்ஸ்டீரியர்ல கேட் அந்த மாதிரி பர்பஸ்க்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். சன்லைட் எல்லாம் பண்றப்ப அது எதுவும் ப்ராப்ளம் ஆகும்? எக்ஸ்டீரியர் எந்த ப்ராப்ளமும் ஆகாது. எக்ஸ்டீரியர் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேல வரும். இன்டீரியர் பாத்தீங்கன்னா ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல நமக்கு லைஃப் வரும் சார். இதுவுமே இப்ப இங்க லே பண்ணிருக்க மாதிரி இன்டர்லாக் டைப் தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 பேனல் இருக்கு. இன்டர்லாக் மெத்தட்ல லே பண்ணிருக்கோம். பட் சுத்தமா நமக்கு ஜாயினிங் தெரியாது. ஜாயின்ட் தெரியல. ஓகே, இப்போ இதுல வந்து நம்மட்ட எக்ஸ்டீரியர் இருக்கு. ஆமாங்க சார். இதோட சைடு கார்னர்ஸ்ல இந்த மாதிரி எல் கார்னர் கொடுத்து நம்ம க்ளோஸ் பண்ணிருவோம் சார். இது ரொம்பவே பார்க்க நீட்டா இருக்கும். இது இருக்கு. இப்போ வுட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். அது கூட இல்ல, நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இன்டீரியர் ஃப்ளூட்டட் பேனலே சார் மொத்தம் 6 மாடல் இருக்கு. அதுல 30 கலர்ஸ் இருக்குங்க சார். ஆக்சுவலா இதுல இந்த மாதிரி பெரிய சைஸ் ஃப்ளூட்டடும் இருக்கு, இந்த மாதிரி சின்ன சைஸ் ஃப்ளூட்டடும் இருக்கு, அந்த மாதிரி ஃபிளாட்டாவும் இருக்கு. சோ கஸ்டமரோட ரெக்வயர்மென்ட்க்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கலாம் சார். ஓகே, உங்களுக்கு என்ன டேஸ்டோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல கலர்ஸ் 30+ இருக்குன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இந்தியாலயே நம்ம கிட்ட தான் மார்க்கெட்ல இவ்ளோ ஃப்ளூட்டட் பேனல்ல வந்துட்டு இவ்ளோ கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட மட்டும் தான். சூப்பர் சூப்பர். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 9 அடி ஸ்டாண்டர்டா வந்துருங்க சார். பட் வித் மட்டும் ஒன்னொன்னுக்கு கலர்ஸ் தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் சார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட். இது வந்து நம்ம ரூஃபிங் பர்பஸ்ல யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும், இல்ல டெரகோட்டா ஏரியாவா இருக்கட்டும், அந்த மாதிரி இடத்துல நம்ம ரூஃபிங்ல யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் பாத்தீங்கன்னா 7 அடிக்கு 3 அடி வரும் சார். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவுதான் மழை பெய்யட்டும் நார்மல் தகர ஷீட்ல இருக்கிற மாதிரி இதுல அந்த அளவுக்கு சவுண்ட் கேட்காது. சவுண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதுல மேல வந்துட்டு நேச்சுரல் அந்த கிரானுவல்ஸ் கோட்டிங் கொடுத்திருக்கோம். பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு டச் ஃபீலே பண்ணலாம், அந்த அளவுக்கு இருக்கும். இதனால மழை தண்ணி விழுகிறப்ப அந்த ஸ்ப்ரிட் ஆயிரும், நமக்கு வந்து சவுண்ட்ஸ் வராது. ஆமாங்க சார். அதாவது இது ஸ்டீல் ரூஃபிங் தான், பட் அந்த ஸ்டீலுக்கே வந்து தண்ணி போகாது. சோ அதனால கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி தான் ஹீட்டையுமே இது நமக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்க, வாரண்டிஸ் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிருங்க. இதோட ஃபிக்ஸிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷீட்டோட இன்னொரு ஷீட் வச்சு ஓவர்லாக் பண்ணி தான் ஸ்க்ரூ பண்றது. நார்மல் நம்ம ஷீட் எப்படி நம்ம லே பண்ணுவோம் அதே மாதிரி இது லே பண்ணிக்கலாம். இதுல வந்து நம்ம வாரண்டி கொடுக்குறோம். ஆக்சுவலா இந்த ஷீட்டுக்கு மேல இருக்க அந்த கிரானுவல்ஸ்க்கு 10 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி கொடுக்குறோம். இது வந்து க்ளூ. ஆக்சுவலா இந்த க்ளூவை அப்ளை பண்ணி எந்த இடத்துல கலர் போயிருக்கோ அந்த இடத்துல இந்த கிரானுவல்ஸ் கொட்டிக்கலாம். அது மட்டும் இல்லாம இங்க நம்ம ஸ்க்ரூ பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரூவை கூட நம்ம மறைச்சுக்கலாம் இந்த கிரானுவல்ஸ் யூஸ் பண்ணி. ஓகே, அப்ப எதுவுமே தெரியாது, ஃபிளாட்டா இருக்கும். ஆமாங்க சார். கலர்ஸ் வந்து இதுல 5+ கலர்ஸ் இருக்குங்க சார். இது வந்து ஃபாரஸ்ட் கிரீன் கலர், இதுல மட்டும் இல்லாம ஒயின் ரெட் கலர், ரெட் கலர், டார்க் பிரவுன் கலர், அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு சார். கிரே கலர் இருக்கு. நார்மல் ஷீட்டுக்கு இதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஆல்சோ யூசர்ஸும் பர்பஸும் நிறைய இருக்கு. ஆமாங்க சார். நம்ம இன்டீரியர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நிறைய சைட் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அதுல ஒன் ஆஃப் த சைட் தான் இந்த லொகேஷன். இது வந்துட்டு ஒரு பியூட்டி பார்லர். ஆக்சுவலா இங்க வந்து ரிசப்ஷன் ஏரியா வந்து நம்ம பாலிகிரானைட் ஷீட் கோல்டன் பேட்டர்ன் வந்து கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா இதுல ஆக்சசரிஸ்மே கொடுத்திருக்காங்க. அதாவது இது கோல்டன் பேட்டர்னால இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கோல்டன் ஆக்சசரிஸ்மே கொடுத்திருக்காங்க. ரொம்பவே ஹைலைட்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட காம்போ பாத்தீங்கன்னா WPC ஃப்ளூட்டட் பேனலுமே கொடுத்திருக்காங்க. ஃப்ளூட்டட் பேனல்லையுமே சின்ன சின்ன சைஸ் கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. சோ இது வந்து ரொம்ப எலகண்டா இருக்கு. இது வந்து ஒரு காம்போவா பாக்கும்போது ரொம்ப இந்த ரிசப்ஷன் ஏரியாவே ரொம்ப இன்னும் அழகா இருக்கு. ஓகே, இப்போ இந்த இதுக்கு அவங்க சின்ன ஸ்டெப் வர மாதிரி எடுத்துருக்காங்க. பெரிய ஸ்டெப் வேணா அதுக்கு ஏத்த மாதிரி தீம்க்கு ஏத்த மாதிரி போய்க்கலாம். ஆமாங்க சார். நெக்ஸ்ட் உள்ள பார்க்கலாம் சார். இந்த ஏரியால பாத்தீங்கன்னா பாலிகிரானைட் கோல்டன் பேட்டர்ன்லயே இன்னொரு பேட்டர்ன் கொடுத்திருக்கோம். இது பேர் வந்து கோல்டன் ஹார்வெஸ்ட். இந்த ராஸ் தீம்க்கு ஏத்த மாதிரி இது பாத்தீங்கன்னா ரொம்பவே எலகண்டா இருக்கும். இதுக்கு மேல வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் கொடுத்துருங்க. ஆக்சுவலா அதோட கலருமே பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இன்டர்லாக் மெத்தட் தான் பண்ணிருக்காங்க. சோ நீங்க லைவாவே பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது பியூ ஸ்டோன் பேனல். நம்ம அங்க பார்த்த மாதிரி ராக் மாதிரி இருக்கும். பாறை அப்படியே ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஆமாங்க சார். இந்த நேச்சுரல் தீம் அந்த பியூட்டி பார்லருக்கு ஏத்த மாதிரியே கொண்டு வந்திருக்கோம். இது வந்துட்டு இந்த எலகண்ட் பிளாக்ன்ற கலர் ரொம்ப எலகண்டா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இதுவுமே சேம் வந்துட்டு ப்ளூ போட்டு லே பண்ற மெத்தட் தான். இங்க பாத்தீங்கன்னா ஸ்க்ரூவுமே பண்ணிருக்காங்க. இந்த ஸ்க்ரூ மறைக்கிறதுக்குமே நம்ம பெயிண்டிங்ஸ் கொடுப்போம். அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இங்க எங்கயுமே ஆனா ஸ்க்ரூஸ்லாம் எதுவும் தெரியல பாருங்க. ஆமாங்க சார். ரொம்பவே நீட்டா இருக்கு. வால் மேட் தான் இருக்கு. ஆமாங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வால்பேப்பர் யூஸ் பண்ணிருக்கோம். இங்க வால்பேப்பர் பாத்தீங்கன்னாலுமே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா பண்ணனும் அப்படினா நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கலர் தீம் வந்து சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஒரு பெயிண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. வால்பேப்பர் மாதிரி தெரியல. ஆமாங்க சார். ரொம்பவே எலகண்டா இருக்கு. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா இந்த டேபிளுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, இது ஸ்டெப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்டெப் போட்டுருக்கோம். ஆமாங்க சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கிட்டுமே வால்பேப்பர் இருக்கு. நீங்க லைவாவே பார்க்கலாம். இது ஒரு கலர். ஆக்சுவலா இங்க ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு கலர். ஓகே, இப்போ வால்பேப்பர்ஸ்ல மட்டும் எவ்வளவு பேட்டர்ன் உங்ககிட்ட இருக்கு? வால்பேப்பர்லயுமே நம்ம கிட்ட 57+ பேட்டர்ன்ஸ் இருக்குங்க சார். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா வால்பேப்பர் பிளஸ் ஃப்ளூட்டட் பேனல் காம்போவா யூஸ் பண்ணிருக்கோம். பட் இந்த ஃப்ளூட்டட் பேனல் இருக்கிறதுலே பெரிய சைஸ். ஆக்சுவலா இந்த 9 அடிக்கு 8 இன்ச் பேனல்ன்றது இது வந்து அதுல மஹோகனின்ற பேட்டர்ன் ரொம்பவே எலகண்டா இருக்கும். ஓவரால் தீம் பாத்தீங்கன்னா இந்த பியூட்டி பார்லருக்கு ஏத்த மாதிரி நம்ம கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கேட்டு கஸ்டமரோட ரெக்யர்மெண்ட் என்னன்றது தெரிஞ்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் சார். இங்க இருக்கிறது அவுட்புட் வந்து இந்த மாதிரி இருக்கும் சார். இந்த ரூம்ல பாத்தீங்கன்னா பாலிகிரானைட் ஷீட்ல இன்னொரு பேட்டர்ன் ஆக்சுவலா இருக்குது. இதோட பேர் வந்து ஸ்டோன் பேனல். இதுவுமே சேம் சைஸஸ் எல்லாமே. பட் இதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். அதெல்லாமே நமக்கு கிளாசி ஃபினிஷிங்ல கிடைக்கும். பட் இது வந்து நம்ம டச் பண்ணோம்னா அப்படியே அந்த ஒரு நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே நமக்கு அதோட ஃபினிஷிங் இருக்கும். ஸ்டோன் பேனல் சார். ஆக்சுவலா இதுவுமே சேம் க்ளூ போட்டு லே பண்றது. இதோட காம்போவா இங்க வந்து நம்ம ஃப்ளூட்டட் பேனல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து கொஞ்சம் மீடியமான சைஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கிளாஸ் தீம்க்கு ஏத்த மாதிரி இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட காம்போ
காம்போவா பண்ணும்போது. இந்த சைடு பாத்தீங்கன்னா நம்ம வால்பேப்பர் யூஸ் பண்ணிருக்கோம். வால்பேப்பர்ல இது வந்து ஒரு லைட் கலர் ஆக்சுவலா ரொம்ப எலகண்டா இருக்கு. இதுவுமே ஸ்டோன் பேனல் தான். இந்த ஸ்டோன் பேனல வந்து நம்ம கோல்டன் ஆக்சசரிஸ் கொடுத்து நம்ம பண்ணிருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த கார்னர் அந்த சைடு எல்லாமே ஏத்த மாதிரி சூப்பரா இருக்கும். சார் இதுதான் சார் நம்மளோட குடோன். தமிழ்நாட்டுல இருக்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே இங்க இருந்து தான் மெட்டீரியல் சப்ளை ஆகுது. இது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட விஜயவாடா அண்ட் டெல்லிலயுமே நம்ம கிட்ட வேர்ஹவுஸ் இருக்குங்க சார். ஓகே, அப்ப நம்ம இந்தியாக்குள்ள எங்க இருந்து கேட்டாலும் எல்லாத்துக்கும் பண்ணலாம். ஆமாங்க சார், நியர்பைல இருக்கிற வேர்ஹவுஸ்ல இருந்து மெட்டீரியல் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் சார். ஓகேங்க, இதெல்லாம் என்னது? இது வந்துட்டு ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் சார். நம்ம அங்கேயே பாத்துருப்போம். ஆக்சுவலா இதான் ஒரு ஷீட்டோட சைஸே 7 அடிக்கு 3 அடி சைஸ் இருக்குங்க சார். அங்க சாம்பிள் பாத்துறப்போ இப்படி தான் இருக்கும் பீஸ். ஆமாங்க சார், இப்படிதான் இருக்கும். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா பாலிகிரானைட் ஷீட். இதோட சைஸ் பாத்தீங்கன்னா 8 அடிக்கு 4 அடி இருக்குங்க சார். ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துறீங்க. ஆமாங்க சார், எதுக்காகனா எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் டேமேஜஸ் ஆக கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஸ்டிக்கர் பண்ணி வரும். உங்களுக்கு சேஃபா தான் ஒரு மெட்டீரியல்ஸ் எல்லாமே. அண்ட் இது வந்து ஒபேரா கிரீன்ற பேட்டர்ன். ஆக்சுவலா இதுலயே வந்துட்டு இந்த அளவுக்கு எங்க கிட்ட ஸ்டாக் இருக்கு சார். ஓகே, எல்லாமே பல்க் குவாண்டிட்டி வச்சிட்டு. ஆமாங்க சார். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா WPC இன்டீரியர் பேனல் சார். நம்ம அங்க வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல தான் சாம்பிள் பாத்துறோம். இதுதான் ஆக்சுவலா ஒரு பேனலோட சைஸே 9 அடி வருங்க சார். இது வந்து அதுல மீடியமான சைஸ் ஆக்சுவலா வுட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு நமக்கு. இதுல சின்னது இருக்கு, ஃபிளாட்டா இருக்கு. ஆமாங்க சார். ஆக்சுவலா WPC பேனல் வந்து இந்த மாதிரி பாக்ஸஸா தான் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஸ்டோன் பேனல் சார். ஆக்சுவலா இதுவுமே சைஸ் வந்து 8 அடிக்கு 4 அடி வரும். பட் பாக்குறதுக்கு நமக்கு அந்த ஒரிஜினல் ஸ்டோன் ஃபினிஷிங்ல வரும் சார். ஓகே, இப்போ இது நம்ம பிராண்ட் நேம் போட்டே வந்திருக்கு. ஆமாங்க சார். இப்போ இத நம்ம இந்த லே பண்றப்ப எடுத்துட்டு ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வுட் சீலிங் பேனல் சார். அந்த சீலிங்க்கு யூஸ் பண்ற ப்ராடக்ட். இதுவுமே 12 அடிக்கு 1 அடி வரும் சார். 12 அடி ஹைட் வரும் ஆக்சுவலா. சோ எவ்வளவு பெரிய ஏரியாவா இருந்தாலும் இப்போ இந்த வேர்ஹவுஸ் அளவுக்கு ஒரு ஏரியால நம்ம சீலிங் பண்ணனாலுமே டக்குன்னு ஒரு 1 வீக்லயே வர்க் முடிச்சிடலாம். லாங்கர் இதெல்லாம் இருக்கனால உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணாலும் தனித்தனியே தெரியாது. ஓகே, நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே பார்க்கலாம். எல்லா மெட்டீரியலுமே பல்கா நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம ஆக்சசரிஸ்மே வச்சிருக்கோம் சார். இது வந்து ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட்டோட ஆக்சசரிஸ். ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங் ஷீட் வந்து ஃபிளாட்டா மட்டும் போடாம ஏ டைப்பா வி டைப்பா அந்த மாதிரியும் போட்டுக்கலாம். ஏ டைப்ல நடுவுல சென்டர்ல பேட்ச் பண்ணது. ஆமாங்க சார், அதுக்கான ஆக்சசரிஸ் தான் இங்க இருக்குங்க சார். அது எல்லா கலர்ஸ்லயுமே நமக்கு கிடைக்கும். கிரீனா கிரீன்கான ஆக்சசரிஸ்மே கிடைக்கும் அந்த மாதிரி சார். சூப்பர். ப்ராடக்ட்டா வாங்குறவங்களுக்கு ஓகே, கஸ்டமருக்கு இப்போ இது பிசினஸா பண்ணனும்னா இப்போ டீலர்ஷிப் தரேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க. இது எப்படின்னு சொல்லிட்டு சின்னதா ஒரு இது கொடுத்துருங்க. ஓகேங்க சார், நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நம்ம பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் சார். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா தமிழ்நாடு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டீலர்ஸ், தாலுகா வைஸ் சப் டீலர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க இருக்க ஏரியாக்கே நீங்க பிசினஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு மினிமமான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆக்சுவலா. அதுலயும் ஒரு நல்ல ரிட்டர்ன் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த பிசினஸ். இப்போ அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டேட்ல இருந்து ஆமாங்க சார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் சார். எல்லா லாங்குவேஜுமே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆமாங்க சார், அதுக்கான ஸ்டாஃப்ஸ்மே நம்ம கிட்ட பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்றாங்க. சோ நீங்க எந்த லாங்குவேஜா இருந்தாலும் ஓகே தான். நம்ம கிட்ட இருக்க ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க சார். இதை பத்தின மோர் டீடைல்னா கால் பண்ணா நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஆமாங்க சார். இப்போ நீங்க எங்க கிட்ட பிசினஸ் எடுக்கிறதுக்கும் மத்த இடத்துல எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னா, நீங்க உங்களுக்கான பேக் எண்ட்ல இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் நாங்க லைஃப் டைம்க்குமே பண்ணி தந்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட்டிங் சப்போர்ட்டா இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் லீட் ஜெனரேட் பண்றதா இருக்கட்டும், கஸ்டமர் சைட்ல போய் அந்த மெட்டீரியல் ரீச் ஆகி நீங்க அந்த கம்ப்ளீட் பண்ணி அதை ப்ரோமோட் பண்ற வரைக்குமே நாங்க உங்களுக்கு பேக் எண்ட்ல இருந்து ஒர்க் பண்ணி தந்துட்டு இருக்கோம். பட் மித்த இடத்துலனா அப்படி உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. நீங்க தான் எல்லாத்துக்குமே மெனக்கெட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தனி டீமையே நீங்க வந்து பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். பட் நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான டீம்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க உங்களுக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி என்ன ஏதுன்னு தெரியாம இருந்தாலுமே ஓகே தான். நாங்க அதுக்கான கைடன்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு உங்களோட பிசினஸ் சக்சஸ்க்காக நாங்க வந்து உங்களுக்காக பேக்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க லைவாவே பார்க்கலாம். இவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். இவங்க மூலமா யார் யார் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காங்க, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி அவங்க இவங்க கூட கொலாப் பண்ணி கொடுத்து பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் உங்க இன்ஸ்டா அக்கௌண்ட் போனீங்கன்னா பார்க்கலாம். பிசினஸ் பெஞ்சுன்னு இருக்கும் இல்லைங்களா? நம்ம கிட்ட இதுவரை நிறைய ஹாப்பி கஸ்டமர்ஸ்மே இருக்காங்க. பிசினஸ் எடுத்து சக்சஸ் ஆனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்திலாம் தெரியணும்னா நம்மளோட பிசினஸ் பெஞ்ச் பேஜுக்கு போய் பாத்தீங்கனாலுமே இருக்கும். மெட்டீரியலுமே எப்பயுமே ஸ்டாக் வந்து எங்க கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். எப்ப உங்களுக்கு ரெக்வயர்மெண்ட் தேவைனாலுமே நீங்க ஆர்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கரூர் தான் ஆக்சுவலா. சோ நீங்க இங்க இருந்தே எடுத்துக்கலாம் சார். சோ வீடியோ ஃபிளாஸ்க்கு இப்ப நான் பாத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நம்ம கம்பெனிக்கு வரணும்னா கொஞ்சம் லாங்ல இருந்து வரவங்களுக்கு எப்படி வரணும்னு சொல்லிருங்க சார். நம்ம ஹெட் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா கரூர்ல தான் லொகேட் இருக்கு. கரூர்ல எங்கன்னா கரூர் டு கோயம்புத்தூர் பைபாஸ்ல ஹோண்டா ஷோரூம் நியர் பை தான் லொகேட் இருக்கு சார். நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வரீங்க, ரொம்ப லாங்ல இருந்து வரீங்க அப்படின்னா கரூர் தான் வந்து பார்க்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கீங்களோ அங்க நியர் பை எங்களோட ஷோரூம் இருக்கும். நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி நீங்க எங்கள்ட்ட டீடைல்ஸ் கேட்டாலும் நீங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க அங்க போயிட்டு பாத்துக்கலாம். ஆமாங்க சார். ஓகே ரெடி. இப்போ சப்போஸ் நம்மளுக்கு கால் பண்ணனும் என்கொயரி பண்ணா நேர்ல வரணும்னா டைமிங் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிருங்க சார். மார்னிங் 9 to ஈவினிங் 6 o'clock வரைக்குமே ஆஃபீஸ் ஓப்பன்ல தான் இருக்கும். சோ நீங்க எந்த டைம்ல வேணாலும் கால் பண்ணலாம். மண்டே டு சாட்டர்டே வரைக்குமே நம்ம ஆஃபீஸ் இருக்கும். சண்டே மட்டும் தான் ஆக்சுவலி லீவு. சோ நீங்க அந்த டைம்ல கால் பண்ணிக்கலாம் சார். ஓகே. இப்போ பார்த்த ஐட்டம்ஸ்லாம் வந்து நிறைய காமிச்சிருக்கேன். ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் புதுசா ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்றீங்க, புதுசா பார்க்கணும் அப்படின்னா உங்களோட ரெகுலர் அப்டேட் எதுல பார்க்கலாம்? நம்மளோட பிசினஸ் பெஞ்ச் தமிழ்ன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து நம்ம டே டு டே ஒர்க் பண்றதா இருக்கட்டும், நம்ம கம்ப்ளீட்டட்
எக்ஸ்பைரி சைட்டா இருக்கட்டும், நியூ ப்ராடக்ட் லான்ச்சா இருக்கட்டும், அதுல தான் அப்டேட் பண்ணுவோம். சோ நீங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்க எவ்ரிடே அதை பண்ணிக்கலாங்க சார். ஓகே மேம், வரவங்களை பெஸ்ட் சர்வீஸ் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா சார். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீல், எக்ஸாக்ட் லொகேஷன் டீல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்பர் போயிருக்கும். இவங்க சொன்ன டைம்ல நேரில் ஆன்லைனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் நியர்பை அவங்க வந்து லிங்க் பண்ணி கொடுப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து ஷோரூம்ஸ் இருக்கு. ஸோ ஆல்சோ நீங்க நேரில் வந்து இங்க பார்க்கறதுனால பார்த்து நீங்க எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்குறேன். இது பை சனிங் அப். பாய்.